தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடுவதுதான் வழக்கமான நடைமுறையாக இருந்து வந்தது. ஆனால் இந்த பதவியேற்பு விழாவின் தொடக்கத்தில் வந்தே மாதரம் பாடலும் அதனை அடுத்து தேசிய கீதமும் மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. மீண்டும் நிகழ்ச்சியின் முடிவில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்டது. தமிழ்நாட்டின் தேர்தலுக்கு பிறகு பதவியேற்கும் நிகழ்ச்சியில் பாட வைக்க வேண்டும் என்பதற்காகவே சில தினங்களுக்கு முன்பாக வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பொது நிகழ்ச்சிகளின் முன்பாக பாட வேண்டும், அதற்கு இடையூறு செய்தால், பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் மற்றும் அபராதம் அல்லது 2ம் விதிக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை வழங்கலாம் என்று ஒரு புது மசோதாவை பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது போலும். அதனை ஆளுநர் விஜய் பதவியேற்பு விழாவில் நடைமுறைப்படுத்திவிட்டார். விஜய் அதற்கு மறுப்பு தெரிவித்து இடையூறு விளைவித்திருந்தால் பதவியேற்பதற்கு முன்பாகவே 3 ஆண்டு சிறை தண்டனை அடையக்கூடிய குற்றத்தை செய்தவராகி இருப்பார். நல்ல வேளை அவர் அதை செய்யாமல் தப்பித்துக் கொண்டார். எனது முழு கருத்தையும் அறிய முழு வீடியோ பாருங்கள்.